பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் தொனிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட, காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமையுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அவரில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். யார் அந்த மகிமையின் பிதா? பகுதி 31. கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, ஆண்டவரும் சர்வவல்லமையுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் உங்களுக்கு அவர் மேல் உண்டான விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகின்ற எந்த ஆத்துமாவும் கிருபையின் ரூபமானவரின் மகிமையை அடையும் பொருட்டாக கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களாகிய எங்கள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்தினாலே கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமைக்குள் பிரவேசிக்கும் ரட்சிப்பை நீங்களும் அடையும்படியாக கர்த்தரால் அழைக்கப்பட்டும் காணாமல் போன ஆடுகளை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படி சத்தியமாகி அவரை வேத வாக்கியத்தில் தேடுகின்ற எந்த ஆத்துமாவுக்கும் வெளிப்படுத்தி அறிவிக்க உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சீலோவாம் பவுல் கிருபையானவரின் மகிமையோடு உங்கள் ஆத்துமா ஒப்புரவாகும்படி உங்களுக்கு கடந்த 30 செய்திகளில் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கின்றவராகிய மகிமையின் பிதாவான கிறிஸ்து என்ற மெய்ஞானத்தையும் புத்தியையும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாக சகலருக்கும் அறிவித்து வருகின்றேன் என்று 31வது செய்தியில் மகிமையின் பிதாவை குறித்து மகிமையின் வார்த்தையும் கர்த்தருமாகிய கிறிஸ்து தரும் உணர்வூட்டும் செய்திக்கு மீண்டும் நாம் செவி கொடுப்போம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். உங்களில் அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் நிலைத்திருக்கிறீர்கள். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அந்த விசுவாசத்தால் உண்டாகும் கீழ்ப்படிதலை இருதயத்தை அறிகின்றவராகிய சர்வ வல்லவர் அங்கீகரித்ததினால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையினால் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் மாம்சத்தின்படியான விசுவாசம் விருதாவாயிருக்குமே என்பதை மீண்டும் உங்களுக்கு எச்சரித்து நினைவூட்டுகின்றேன். இன்றும் சர்வ வல்லமையுள்ள கிறிஸ்துவின் நுகத்தை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வேதத்தை கற்றுக்கொள்ளாமல் சத்துருவால் நடத்தப்படும் வேதாகம கல்லூரிகளிலோ அல்லது சத்தியத்தை விற்றுப்பளிக்கின்ற கர்த்தருடைய உபதேசத்தை ஆதாய தொழிலாக்கிய ஓநாய்களிடத்திலோ வேதத்தை கற்றுக்கொண்டதால் செத்துப்போன மற்றும் உயிரோடு இருக்கிறவர்களைப் போல காட்டிக்கொண்டிருக்கின்ற மாம்ச மனுஷர்களை தேவதூதர்களைப் போல எண்ணி அவர்களை பின்பற்றும் விக்கிரக ஆராதனைக்காரராக இருப்பவர்கள் எவர்களோ அவர்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையை விட்டு விழுந்து போனதால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதாவது தன்னை பிதாவென்றும் தன்னையே தொழுது கொள்ள வேண்டும் என்று எங்காவது வேதத்தில் சொல்லியிருக்கிறாரா என்று தங்கள் இருதயத்தின் நிறைவை வாயால் பிதற்றிக் கொண்டு திரிகின்றார்கள். ஏனென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10-11, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களில் மகிமையின் பிதா கொடுத்த எச்சரிக்கையின்படி புறம்பே இருக்கின்றவர்களுக்கு இது உவமையாகவும் விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ நேரடியாகவும் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது. ஆம், வார்த்தையால் ஜனிப்பிக்கப்பட்ட கர்த்தரின் பிள்ளைகளுக்கான அப்பத்தை கண்ட நாய்களும் புசிக்க அவர் அனுமதிப்பதில்லை. மகிமையின் பிதாவின் ரகசியத்தை அறியும்படி அப்போஸ்தலர்களாகிய எங்களுக்கு அருளப்பட்டதும் காலத்தை தாண்டினதுமான சர்வ வல்லமையுள்ள கிறிஸ்துவின் மகிமைக்குரிய ரகசியத்தை அவரை தேடுகின்ற எந்த ஆத்மாவும் கண்டடையும்படி வெளிப்படுத்தி அறிவிக்கின்றேன்.
கேட்கிறதற்கு அவரிடத்தில் கிருபை பெற்றவன் கேட்க கடவன். வஞ்சிக்கப்பட்டவர்கள் அநேக நேரங்களில் கர்த்தராகிய கிறிஸ்து எப்பொழுதாவது தன்னைத்தானே பிதா என்றும் அவரே தொழுது கொள்ள வேண்டிய ஆண்டவர் என்றும் அறிவித்திருக்கிறாராவென்று உபதேசித்து அவர்களின் மாம்சத்தின் கண்களில் காண முடியாதவைகளில் துணிவாய் நுழைந்து அப்படி எங்கும் வேதத்தில் எழுதப்படவில்லை என்று ஜனங்களை வஞ்சித்து பின்பு வஞ்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவல்லாது வேறு வழியை பின்பற்றுகின்ற பொழுது, அதாவது வஞ்சிக்கின்றவனின் வழியாகிய தனி மனித கோட்பாடுகளையும் தனி மனித பிரிவுகளையும் தங்களுக்கான பரத்துக்கான வழியாக, அதாவது மார்க்கமாக ஏற்று பின் தொடர்கின்ற பொழுது வஞ்சிக்கப்பட்டவனை வஞ்சிக்கின்றவர்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்கி வெறும் கலை வெறும் மாம்ச உபதேசத்தை வணங்கச் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மத்தேயு 23:15 எழுதப்பட்டபடி, அழைக்கப்பட்ட ஆத்துமாவே நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? இதோ இப்பொழுதே இங்கே அறிவிக்கப்படுகின்றவைகளை நீங்கள் கர்த்தராகிய வார்த்தையானவரிடத்தில் கற்றறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று மகிமையின் பிதாவாம் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் மீண்டும் மீண்டும் மன்றாடி வேண்டிக் கொள்ளுகின்றேன். முதலாவதாக, கர்த்தராகிய கிறிஸ்துவே மகிமையின் பிதாவென்பதை அப்போஸ்தலர்களாகிய எங்களுக்கு நேரடியாகவும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படும் இடிமுழக்க சத்தத்தை கேட்டு உணர முடியாதவர்களுக்கு உவமையாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றவைகளை உங்களுக்கு வெளியரங்கமாக கர்த்தருடைய பார்வையில் வெளிப்படுத்தி அறிவிக்கின்றேன். நன்றாய் கவனியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21:12-13 மார்க்கு 11:15-17 கொடுக்கப்பட்டுள்ள உபதேசங்களில் நியாய பிரமாணக்காரர்களின் தேவாலயத்தில் கர்த்தராகிய இயேசு பிரவேசித்து அந்த கட்டிட ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகின்றவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் நன்றாய் கவனியுங்கள். ஏன் இன்றும் உங்களின் ஆசீர்வாத தட்டுக்களையும் ஏல பொருட்களையும் கர்த்தருடைய சித்தத்தின்படியானது அல்லாத எந்த காணிக்கையையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் தடுத்து அந்த கட்டட ஆலயத்தை குறித்து என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர் என்று அவர்களுக்கு சொல்லி அவர்களின் கிரியைகளின் விளைவுகளை குறித்து எச்சரித்து உபதேசித்தார். நன்றாக கவனியுங்கள். இங்கே கட்டிடத்தினால் உண்டான தேவாலயத்தை தன்னுடையது என்று அறிவித்தார். பின்பு கர்த்தர் பரிசுத்த ஆவியில் தேறினவர்களுக்கான சுவிசேஷ உபதேசமான யோவானை கொண்டு எழுதப்பட்ட சுவிசேஷ புத்தகம் 2:13-16 அதே தேவாலயத்தை பிதாவின் வீடு என்று அறிவித்து தன்னுடைய வீடு என்பதும் பிதாவுடைய வீடு என்பதும் வேறு வேறு அல்ல என்பதை விசுவாசத்தில் பூரணமாகாதவர்களுக்கு உவமையாகவும் அப்போஸ்தல பணியாளர்களாகிய அனுப்பப்பட்டவர்களுக்கோ நேரடியாகவும் அறிவித்திருக்கின்றார். அந்த மறைவான மன்னாவாகிய உபதேசத்தை எவனுக்கு வெளிப்படுத்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து சுத்தமாயிருக்கின்றாரோ அந்த ஆத்துமா இப்பொழுது அதை உணர்ந்து கொண்டிருக்கும். இரண்டாவதாக, கர்த்தராகிய கிறிஸ்துவின் வருகையின் நாளையும் அந்த நேரத்தையும் பிதா தவிர வேறு யாருக்கும் தெரியாது, பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கும் தெரியாது என்று மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 24:27-36 வரை எச்சரித்து அறிவித்துவிட்டு, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 24:37-44 கர்த்தராகிய கிறிஸ்துவே மகிமையின் பிதாவாக இருந்து அந்த நாளையும் அந்த நேரத்தையும் வெளியரங்கமாக அறிவித்து மார்க்கு 13:23-37 அதை உறுதிப்படுத்தி எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார். அழைக்கப்பட்டவர்களே, என்றாவது அதை உங்கள் விசுவாசத்தின் கண்களால் கண்டதுண்டா? அந்த வசனங்களில், அதாவது பிதாவின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் வார்த்தையானவரை நோக்கி வழிநடத்தப்பட்ட வசனங்களை மகிமையின் பிதாவின் பாதத்தில் தனித்திருந்து கற்றுத் தேருங்கள் என்று மீண்டும் உங்களை கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகின்றேன். கர்த்தருக்கு செவி கொடுங்கள். தேவனுடைய குமாரன் என்றால் என்ன அர்த்தம் என்று உணராதவர்களே, மகிமையின் பிதாவின் காணக்கூடிய ரூபத்தை உங்களைப் போல வெறும்
வெறும் குமாரன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றவர்களே, இங்கே நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பிதாவை தவிர வேறு எவருக்கும் அந்த நாளையும் அந்த நேரத்தையும் தெரியாது என்று அவர் அறிவித்துவிட்டு அடுத்த வினாடியிலேயே அவரே அந்த நாளையும் நேரத்தையும் வெளியரங்கமாக அங்கேயே அறிவித்ததன் மூலம் இங்கே கர்த்தராகிய கிறிஸ்துவான அவரே மகிமையின் பிதாவென்று விசுவாசத்தில் பூரணமாகாதவர்களுக்கு ஓமையாகவும் அப்போஸ்தல பணியாளர்களாகிய அனுப்பப்பட்டவர்களான எங்களுக்கோ நேரடியாகவும் அறிவித்திருக்கின்றார். இந்த மறைவான மன்னாவாகிய உபதேசத்தை எவனுக்கு இருதயத்தில் வெளிப்படுத்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து சித்தமாயிருக்கின்றாரோ அந்த ஆத்துமா இப்பொழுதே அதை உணர்ந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகின்றேன். மூன்றாவதாக, கர்த்தராகிய கிறிஸ்துவை தவிர தொழுது கொள்ளவும் துதி ஆராதனைக்கும் பரலோகத்திலும் பூலோகத்திலும் வேறொருவரும் இல்லை என்பதை வார்த்தையாகி அவரே அழைக்கப்பட்ட உங்களுக்கு உவமையாகவும் அனுப்பப்பட்ட எங்களுக்கு நேரடியாகவும் அறிவித்திருக்கின்றார். கர்த்தரின் கட்டளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42 அதிகாரம் 8 மகிமையின் பிதாவாகிய நான் என்கிற கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று தன்னை தவிர மகிமையை செலுத்துதலும் துதி செலுத்துதலும் பிதாவை தவிர வேறொருவருக்கும் இல்லை என்பதை முன்பாகவே தீர்க்கமாய் அறிவித்து பின்பாக அவருடைய ரட்சிப்பின் திட்டப்படி, அதாவது அவருடைய சித்தத்தின்படி காணக்கூடிய ரூபமாக இறங்கி வந்த பொழுது எபிரேயர் 1:6 தேவ தூதர் யாவரும் தன்னை தொழுது கொள்ள கடவர்கள் என்று மீண்டும் கட்டளையிட்டார். லூக்கா 2 அதிகாரம் 8-14 பிதாவின் கட்டளை நிறைவேறும்படி சேனைகளின் கர்த்தருடைய பரம சேனையின் திரள் பரத்திலிருந்து இறங்கி பிதாவின் காணக்கூடிய ரூபத்துக்கு முன்பாக பணிந்து குனிந்து கர்த்தராகிய கிறிஸ்துவை நோக்கி, உன்னதத்தில் இருக்கிற கர்த்தருக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி சர்வ வல்லவரை, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்துடைய நம்முடைய கிருபையின் ரூபமானவரை துதித்து பணிந்து மகிமைப்படுத்தினார்கள். இங்கே தீர்க்க தரிசனத்தில் முன்னறிவிக்கப்பட்டபடி மகிமையின் பிதாவுக்கு மட்டுமே காலம் உண்டாக்கப்படும் முன்பும் காலத்துக்கு உட்பட்டும் காலத்தை தாண்டியும் துதிகன மகிமையை செலுத்தவும் பரிபூரணமாக நம் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுத்து சரணடைய மகிமையுள்ளவர் என்பதை விசுவாசத்தால் கீழ்ப்படிந்தவர்கள் உணரும்படி கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாதத்தண்டையில் பரம சேனையின் திரளால், அதாவது உன்னதத்தில் அவருக்கு பணி செய்யும் பரம சேனைகளால், கர்த்தருடைய தூதர்களால், ஏன் பூமியில் உள்ள அவரால் அனுப்பப்பட்ட தூதர்களாகி எங்களாலும் துதித்து ஸ்தோத்திரிக்கப்படுகின்றார். ஆம், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே மகிமையின் பிதாவென்று விசுவாசத்தில் பூரணமாகாதவர்களுக்கு உவமையாகவும் அப்போஸ்தல பணியாளர்களாகி அனுப்பப்பட்டவர்களுக்கோ நேரடியாகவும் அறிவித்திருக்கிறார். இங்கே மறைவான மன்னாவாக உபதேசிக்கப்பட்டதை எவனுக்கு வெளிப்படுத்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து சித்தமாயிருக்கின்றாரோ அந்த ஆத்துமா இப்பொழுது மீண்டும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை உணர்ந்திருக்கும். அழைக்கப்பட்டவர்களே, இன்றைய செய்தியில் முதலாவதாக ஆலயத்தை கொண்டு கொடுக்கப்பட்ட உபதேசத்தில் கர்த்தராகிய கிறிஸ்து தானே மகிமையின் பிதாவுமானவர் என்றும், இரண்டாவதாக அவர் வரும் காலத்தை மகிமையின் பிதா மட்டுமே அறிவார், விசுவாசத்தில் அவருக்கு பிறந்த குமாரனும் அறிய முடியாது என்று அறிவித்து உடனே கர்த்தராகிய கிறிஸ்து வரும் காலத்தையும் நேரத்தையும் துல்லியமாக அறிவித்ததினால் தானே அதை அறிந்த மகிமையின் பிதா என்பதை மறுபடியும் நேரடியாக உயர்த்தி இன்னும் அதிகமாக தீர்க்க தரிசனத்தில் துதிகன மகிமையின் பிதாவுக்கு மட்டுமே என்று முன்னறிவித்து பின்பு காணக்கூடிய ரூபமாக அவரே பூமிக்கு இறங்கி வந்தவுடன் தன்னை தொழுது கொள்ள எங்களுக்கு உத்தரவிட்டபடியால் காணக்கூடிய ரூபமான நானே ஒருவராகிய மகிமையின் பிதா என்பதை வெளிப்படுத்தினார். சேனைகளின் கர்த்தருடைய சேனைகளின் பெருங்கூட்டமும் நாங்களும் கர்த்தராகிய கிறிஸ்துவையே மகிமையின் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினால் தானே அந்த மகிமையின் பிதா என்பதை மீண்டும் மாம்ச கண்களுக்கும் நிரூபித்து வெளியரங்கமாய் அறிவித்திருக்கின்றார். இப்படி அனுப்பினவரும் வந்தவரும் இனி உங்களுக்குள் வரப்போகின்றவரும் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே சர்வமான சர்வ வல்லவர் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொண்டீர்களா? இதை அன்றும் இன்றும் இனி என்றென்றும் விளங்கச் செய்கின்றவர் கர்த்தராகிய வார்த்தையானவரே. அழைக்கப்பட்ட ஆத்துமாவே, இடிமுழக்க சத்தத்தை கேட்க திராணி இல்லாதவர்களுக்கும் உணர்ந்து கொள்ளும்படி இடிமுழக்கம் போன்ற சத்தத்தால் உங்களுக்கு சர்வ வல்லவரின் மகிமையையும்
கிருபையையும் அரூபத்தையும் குறித்து எல்லோரும் உணரும்படி வேத வாக்கியங்களை கொண்டு நிரூபித்து வெளிப்படுத்தி அறிவித்திருக்கின்றேன். மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவின் சித்தம் நம்மேல் நிறைவேறுவதாக. ஆமென். 1 பேதுரு 1:17 படி கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பயப்படுவதாகிய விசுவாசத்தால் அதற்கேற்ற கிரியைகளினால் அவரை மகிமையின் பிதாவாக தொழுது கொள்வதால் மகிமைப்படுத்துங்கள். மகிமையின் பிதாவும் வெள்ளை சிங்காசனத்தின் நியாயாதிபதியும் ஆகிய கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சர்வத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கின்றவராகிய கர்த்தராகிய கிறிஸ்துவையே பிதாவாக தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டதை கர்த்தருடைய சித்தத்தின்படி சபையானவர்களுக்கு பரலோகத்தின் மத்தியில் பறந்து அறிவிக்கும் தூதனாக கர்த்தரால் பூமி எங்கும் அனுப்பப்படுகின்ற அவருடைய கண்களான 7 ஆவிகளில் ஒன்றாயிருந்து அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை அவருடைய சித்தத்திற்கு சத்தமாக இருந்து அறிவிக்கின்றேன். கர்த்தருடைய ஆவி சபைகளுக்கு சொல்லுகின்றதை சபையாகிய காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். சர்வத்திலும் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நித்திய நித்தியமாக உண்டாயிருப்பதாக. ஆமென். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14 அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 எழுதப்பட்டபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படைகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டு கர்த்தருடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.